அண்ணங்கிட்ட எவ்ரிவான் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிக்கோங்க, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேடா. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, டெலகிராமில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் என்ன அப்படின்னா நம்ம ஹெவிஸன் 2 பேருமே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த லிங்க் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்காக நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ போட்டுச்சு அப்படின்னா ஓகே, ரெடி ஆயிரும். சரி வாங்கடா அப்படியே வீடியோக்குள்ள. இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே வந்துட்டு ஜிமினா பசிக்குது ஜிமினா, எனக்கு தான் பசிக்குது சொல்லிட்டாரு. அப்படி ஜேகே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சரி நம்ம ஜேகே வந்துட்டு இந்த கொற்ற மல்ல எவன்டா கொண்டு கொடுப்பான்? டெலிவரி கொண்டு கொடுப்பான்டா. ஆமாம்ல, டெலிவரி கொண்டு கொடுப்பான்ல. சரி ஓகே, ஆர்டர் போடலாமா? ஓகேடா, ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஓகே, என்னென்ன மாதிரி ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே போய் நோட் புக்ஸ்லாம் தூக்கிட்டு வராங்க. ஜேகே வந்துட்டு எதுக்குடா இது மச்சான், லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக வேணும்ல. ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறான். என்ன சார் நம்ம ஜிம்மில் இருந்துட்டு மச்சான் எனக்கு ஒரு பிரியாணி, எனக்கு ஒரு பிரியாணிடா, எனக்கு ஒரு பிரியாணி, எல்லாம் கூட்டி கழிச்சு மொத்தமாக சொல்லுங்கடா. சரி ஓகே அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஜேகே தான் ஓகேவா, ஓகே 4 பிரியாணி, ஓகே 4 ஷவர்மா, ஓகே 4 கேசரி, ஓகே அதுக்கப்புறம் 4 பீஸா, ஓகே 4 பெப்சி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இது நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே ஆர்டர் போடுறான். ஆர்டர் போட்டுட்டு இப்போ மழை அப்படிங்கிறதுனால அப்படியே டிவியில் ஒரு சாங் ப்ளே ஆகுது. இந்த சைடு அப்படியே இந்த சாங்குக்கு எல்லோரும் வைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே காலிங் பெல் ரிங் ஆகுது. ஸோ ஜேகே தான் போய் கதவை திறக்கிறான். கதவை திறந்து பார்த்தா அப்படியே ஷாக்காக நிற்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் வந்துட்டு பின்னாடியே வந்திருப்பான் சாப்பாடு அப்படிங்கவும். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எல்லாம் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே வராங்க எல்லாருமே. இந்த சைடு நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே ஸ்டன்னாக நின்று பார்த்துட்ருக்கான். அந்த சைடு நம்ம டே இருந்துட்டு அப்படியே வெட் ஹேரோட அப்படியே மலையில் நனைஞ்சு அப்படி வந்து நிற்கிறான். இந்த சைடு நம்ம ஜேகேதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டான். இந்த சைடு ஜிம்மின் இருந்துட்டு யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ அவனும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். பார்த்துட்டு திரும்பி பார்க்குறான். மச்சம் இது டேங்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த சைடு நம்ம டேங் பார்த்துட்டு யாரிங்க ஜெயன்ஜங்கு? இல்லை யாரிங்க ஜெயன்ஜங்கு? இதோ இவனா? இன்னும் நான் மறந்துட்டான் போல், சும்மா இருச்சு வேணா. ஓகே சார், நீங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் அவங்க சொன்னது என்னத்தையும் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே இருந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறான். இந்த சைடு நம்மகிட்டே இருந்துட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார், கேஷாக கொடுக்குறீங்களா கூகுள் பே பண்ணுறீங்களா? கேஷாக கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இந்த சைடு நம்மகிட்டே இருந்துட்டு ஓகே அப்படிங்க சொல்கிறான். நம்ம ஜேகே வீட்டுக்குள்ளே போய் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கொடுத்துட்ருக்கான். இந்த சைடு நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யாரா அது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஜேகே இருந்துட்டு நான் சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு அப்படியே போயிட்டு நம்ம டேக்கிட்ட அப்படியே அந்த கேஷை கொடுக்குறான். கொடுத்துட்டே ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டேக்கி போகிற டேவை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறான். சார் என்ன பண்ணுறீங்க? இல்லை மழையில் நனைஞ்சிருக்கீங்க, ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போங்க. இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்குவேன். வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறான். இப்போ இழுத்துட்டு போயிட்டு அப்படி அவனோட பெட்ரூம்குள்ளே நிற்க வச்சுட்டு டவல் எடுத்து கொடுக்குறான். சைட்டே இருந்துட்டு சார் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு டெலிவரி பாய், ஸோ எதாவது நீங்கள் எனக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது ப்ளீஸ் அப்படிங்கிறான் ஜேகே. இந்த சைடு நம்ம டேயும் ஓகேங்கிற மாதிரி டவல்லாம் வேவ் பண்ணிவிட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஜேகே திருப்பி கொடுத்துட்டு அப்படி கிளம்புறான். இந்த சைடு நம்ம டே இருந்துட்டு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக வெளியே போகிறான். நம்ம ஜேகே டேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இங்கே பாருங்கள் மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது, ஸோ இந்த ரெயின் கோட் எடுத்துகிட்டு போங்க. சார் ஆஃப்டர் ஆல் நான் டெலிவரி பண்ணால் வந்து ஒரு பையன், ஸோ நீங்கள் எனக்கு இவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறான். நம்ம ஜேகே இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான். சரி நம்ம டே இருந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறான். ஸோ வந்துட்டு நம்ம ஜேகே இருந்துட்டு இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்பல்சரியாக கொண்டு போய் டேட்டு கொடுத்துட்றான். டே இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சரி இவ்வளோ கம்பல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறான். சரி நம்ம ஜேகே இருந்துட்டு நீங்கள் கொண்டு வந்து அப்படி கொடுத்துட்டு போயிடுறீங்களா அப்படிங்கிறான். நம்மகிட்ட எப்படி திரும்பி பார்க்குறான். அவர் எதுக்கே கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரி நம்ம ஜேகே இருந்துட்டு இங்கே பாருங்கள் கொடுத்துட்டு போகிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிறான்.
ஸோ மட்டும் இருந்துட்டு மழை ரொம்ப பெய்யறதுக்காக ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு போயிடுறான். ஸோ கடையில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ அப்படி போயிடுறான். அந்த ரெயின் கோட் அங்கேயே வச்சுட்டு நம்ம வந்துட்டே இருந்துட்டு மனசே இல்லை, திருப்பி வந்து எடுக்கிறான். ரெயின் கோட் எடுத்துகிட்டு சரி போய் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஜேகே தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். ஜேகேக்கும் நடந்த சண்டை எல்லாத்தையுமே. ஸோ இவங்க பிரிஞ்சது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே பேன் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. சரி நம்ம ஜேகே இருந்துட்டு என்ன பேன் உட்காந்து கேட்குறீங்க, போய் வேலையை பாருங்க அப்படிங்கிறான். ஸோ இப்படியே ஜேகே இருந்துட்டு ஓகே எல்லோரும் அப்படியே ரூமில் போயிட்டு அவங்கவுங்க இறங்கி செட்டில் ஆகிடுறீங்களா ப்ளீஸ், இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அப்படிங்கிறான். அவன் எப்படா சொல்கிறான் வருவான்னு, கன்ஃபார்ம் வருவான், அவனை பற்றி எனக்கு தெரியாதா, கன்ஃபார்ம் வருவான் அப்படிங்கிறான். இதே ஜிமின் இருந்துட்டு இந்த கொட்டுற மாதிரி உனக்கு ஒன்று கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசி முடிக்கிறான். ஸோ காலிங் பெல் அடிக்குது. ஜேகே எப்படி சிரிச்சுக்கிட்டு சொன்னேன்ல வந்துட்டான் அப்படிங்கிறான். சார் நம்ம ஜிமின் இருந்துட்டு நீ என்னப்பா குத்து வச்சவன் வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான் ஜிமின். அப்படியே எல்லாருமே ரூமில் போயிட்டு அட்டாச் ஆகிடுறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே போய் கதை திறக்கிறான். தான் அது வந்துட்டு சார் நாங்கள் ரெயின் கோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ ஜேகேவும் ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டே வாங்கிட்டு ஸோ வீட்டில் வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். சார் விட்டால் நீங்கள் கூப்பிட்டு வச்சு நம்ம பண்ணுவீங்க போல அப்படிங்கிறான். நீங்கள் தான் விட மாட்டேங்கிறீங்க சார் அப்படிங்கிறான். ஸோ அந்த சார் நம்ம ஜேகே இருந்துட்டு டக்குன்னு டேவை பிடிச்சி உள்ளுக்குள்ளே இழுக்கிறான். இழுத்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கான். என் சார் நம்ம ஜேகே இருந்துட்டு இப்போ எதுக்கு என்னை விட்டு போனான், திருப்பி எதுக்கு என் கண்ணம்பில் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறான். இதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் வரவே இல்லைன்னு சொன்னேன், நீங்கள் தான் என் கூட தட்டி விட்டீங்க, ஓகே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே இப்படி பேச ஆரம்பிக்கிறான். ஆமாம் அன்றைக்கி நடந்தது என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்ம ஜேகே இருந்துட்டு என்னைக்கு நடந்துச்சு, அதான் அன்றைக்கி அந்த பொண்ணு நீயா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது ஓகேவா, அது ஜஸ்ட்டு நான் தண்ணியில் விழுந்தேன், அவனை கூப்பிட்டு போயிருந்த ரூமுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படிங்கிறான். இருந்துட்டு ஆமாம் நான் அன்றைக்கி பார்ட்டிக்கு வந்திருந்தேன், பர்த்டே பார்ட்டிக்கு. ஸோ அப்போ நான் அப்போ பக்கத்தில் நான் ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டேன். ஸோ அவள் தான் என்னை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தாள். ஸோ அதனால தான் என்னை பெட்ரூம்க்கே ஆக்சுவலாக கூப்பிட்டு போனாள் அவள். ஏன்னா அங்கே வச்சு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னை தலையிட்டே கூட்டிகிட்டு போனான். கிட்ட தான் இருந்துச்சு அது ரூம். ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு போனான். ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணான். நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறான். இந்த சைடு நம்மகிட்டே இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, கரெக்டாக அவன் ஏன் எதுக்கு என்னோடய ரூம் கூட்டிகிட்டு வரணுங்களே அப்படின்னு கேட்குறான். சரி நம்ம ஜேகே இருந்துட்டு அது நீ அவர்கிட்ட தானே கேட்கணும், எதுக்கு என்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சைடு நம்மகிட்டே இருந்துட்டு எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிறான். நம்ம ஜேகே கிஸ் பண்ணிட்டு இங்கே பாரு ஆக்சுவலாக அது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஏன் சார் நம்மகிட்டே இருந்துட்டு சரி ஓகே அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கட்டும், ஏன் அந்த பொண்ணு திருப்பி அவங்ககிட்ட பின்னாடி வந்து பேசிகிட்டே இருக்கா அப்படிங்கிறான். நம்மகிட்டே இருந்துட்டு நம்ம ஜேகே இருந்துட்டு இப்போ அப்படியே சொல்கிறான் அது அவனோட ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான் எனக்கு அவள் அப்படிங்கிறான். ஏன் சார் நம்மகிட்டே இருந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னா ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறான். ஜேகே வந்துட்டு அவன் இப்போ என்கிட்ட பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிறான். ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புகிறான். ஸோ ஜேகே ஓகே இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லியாச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ணுறான். ஸோ கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படி கவுச்சில் விழுகிறாங்க ரெண்டு பேரும். இப்போ அப்படி ஒரு சாங்கு ஜேகேக்கு இந்த சாங்கு கேட்கவும் இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஜேகே இருந்துட்டு இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபர்தராக மூவ் பண்ணுறான். இந்த சைட் நம்ம ஜே இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இவன் மேலே தான் தப்பு, இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டேவை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு வாய்ஸு என்னோட ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம். என் சார் நம்ம டேவும் ஜேக்கும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் தான். ஸோ ஜிமின் நின்றுட்டுருக்கான் அந்த சைடு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க. நம்ம ஜிமின் அப்படியே என்னடா பண்ணுறீங்க, அதுவும் நடு ஹாலில் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிறான். நம்ம ஜேகே இருந்துட்டு நீங்களும் எங்கே தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையுமே தரனை பிடிச்சி இழுத்து அப்படியே வெளியே தள்ளி வேலை சுற்றிடுறான். இப்போ டேவை அப்படி பெட்ரூம் தூக்கிட்டு போகிறான். ஸோ அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைன் நம்ம ஜிமின் இருந்துட்டு என்னடா நம்ம முன்னாடி பண்ணிகிட்டு இருக்காங்க, என் ஃபோனெல்லாம் உள்ளுக்குள்ளே தாண்டா இருக்குது, என் ஃபோனு பர்ஸு எல்லாமே உள்ளே தாண்டா இருக்குது, என் ரூம் சாவி மொத்த கூட அங்கே தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்பிட்டு இருக்கான். என் சைன் ஜிமின் அப்படியே ஹார்ன் ப்ரெஸ் பண்ணுறான். இந்த சைன் ஜிமின் இருந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான் காலிங் பெல்லை. ஸோ காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகேக்கு இருட்டாகுது என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டவல் மட்டும் ரியா பண்ணிட்டு வந்திருப்பான். நம்ம ஜிமின் இருந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவர்றான் அப்படிங்கிறான். இந்த சைன் நம்ம ஜிமின் சொன்னதுக்கப்புறம் ஜேகே
இங்கே பாரு தேவையில்லாம் வர உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறான். நம்ம ஜிம்மின் வந்துட்டு இந்த மாதிரி என் திங்ஸ் எல்லாம் இல்லைங்க, என் பெட்ரூம் போனால் கூட என் சாவி தாண்டா வேணும் அப்படிங்கிறான். ஸோ ஜேகே வேகமாக உள்ளுக்குள்ளே போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு அப்படி தூக்கி விட்டு எறிகிறான். ஜிம்மின் வந்துட்டு உனக்கு ஃப்ரெண்டாக வந்திருந்தா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே போயிடுறான். ஸோ இந்த சைடை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜிம்மின் வீட்டில் தான் இப்போ இருக்காங்க. ஸோ ஜிம்மின் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி வேணும் ஒன்று சேர்ந்தா சரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் போயிடுறான். ஸோ இந்த சைட் ஜேகேவும் டேவும் அப்படி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே இந்த மேக் அவுட் முடியுது. ஸோ மறுநாள் மார்னிங் தான் நம்ம டே தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறான். ஸோ ஜேகேவோட ஹேண்ட்ஸ்குள்ளே அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங் ஜேகே அப்படிங்கிறான். நம்ம ஜேகேவும் குட் மார்னிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே இருந்துட்டு டே இங்கே பாரு உன்னை நல்லா புரிஞ்சுக்க ஓகேவா, நான் எப்பயுமே அந்த மாதிரி நினச்சதே கிடையாது டே, உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு நீ இப்போ நான் விட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே வந்துட்டு இப்போ காலையிலே கிரிஞ்ச ஆரம்பிச்சிட்டியா, இப்போ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிறான். நம்ம ஜேகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேக்கு நடக்கவே முடியல. ஸோ ஜேகே தான் தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சுட்டு அப்படியே வராங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் கீழே வரும்போது தான் ஜிம்மின் அப்படியே நிற்கிறான். கையில் ப்ரஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான் கீழே. சார் நம்ம ஜேகே வந்துட்டு இன்னும் பல்லு கூட விளக்கலையே நீ, சொல்லுவடா சொல்லுவேன், இன்னும் நீ இன்னும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் அப்படிங்கிறான். ஸோ ஜேகே சிரிச்சிட்டு சரி போய் பல்ல விளக்குங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த சைட் ஜிம்மின் இருந்துட்டு டீ தண்ணியே வரலடா, இன்னும் தண்ணி வரலையா, டீ அப்புறம் எங்களுக்கு தண்ணி வந்துச்சு, அது எனக்கு யாருக்கு தெரியும், டீ இங்கே போரு எங்கள் ஃப்ளோருக்கு தண்ணியே வராதாமாண்டா, ப்ளீஸ்டா ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் ரூமை மட்டும் ஒரே ஒரு நாளைக்கு கொடுங்கடா, பல்லையாச்சும் மட்டும் விளக்கிட்டு வந்துடுறேன்டா, பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன்டா. ஜிம்மின் அதெல்லாம் முடியாது ஜிம்மின் அப்படிங்கிறான் ஜேகே. என் சைடு நம்மகிட்டே இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என் சைடு நம்ம ஜேகே பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை பெட் எதுவுமே வாஷ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் தான் டேவும் ஓகே நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு அவங்க அந்த பெட் கவர் எல்லாத்தையுமே கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கீழே வரான். ஓகே ஜிம்மின் நீங்கள் போங்க அப்படிங்கிறான். தேங்க்யூ பாட்டே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சைடு நம்மகிட்டே இருந்துட்டு சிரிச்சிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீம் ஜேகேவும் அப்படியே டேட்டிங் போகிறாங்க. ஸோ செம்மையாக வைப் பண்ணுறாங்க, தீம் பார்க் போகிறாங்க, ஸோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்க லைஃப் ஹாப்பியாக முடியுதுடா. ஓகேடா, நான் ஆக்சுவலாக வேகமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னு தெரில, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் வேறையா. ஸோ நான் வேறு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபேன் யூஸ் பண்ண வாசி அது ரொம்ப இதாக கேட்டிருக்கு. ஸோ அதுக்காக செகண்ட் ரெக்கார்ட் பண்ணேன். சரி ஓகேடா, டெலகிராமில் லிங்க் இருக்குது போய் பார்த்துக்கோங்க, இல்லை டெலகிராமில் போய் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போது நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆக்சுவலாக என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கல சம்திங் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ சொல்லிடுங்க. ஸோ ஓகே நான் பார்த்துக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா இனி வீடியோஸ் ரெகுலராக வருமான்னு தெரில. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஓகேடா, அவ்வளோதான். ஓகேடா, பாய்.